யாத்ராகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 42வது வசன வாசி. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். இப்போ பிதாவின் சித்தத்தை நான் செய்யறது ஒண்ணு இருக்கு, என் மூலமா இன்னொரு கூட்டத்துக்கு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் செஞ்சிருவேன், மோசே செஞ்சிருவாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயத்துல நோவாவை செய்ய சொன்னாரு, இங்க மோசையை செய்ய சொல்லல, மோசே வழியா இன்னொரு கூட்டத்தை செய்ய சொல்றாரு. புரியுதா? இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை காட்ஸ் வில்ல செய்ய வைக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் எங்க வருது தெரியுமா? கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் வருது. ஆனா அந்த ஆசீர்வாதம் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த திட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, மோசேக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொல்றது புரியுதா? ஆனா மோசே அந்த வேலையை செய்யக்கூடாது. மோசே பார்க்கணும், அவங்க செய்யணும். இது அடுத்த பாயிண்ட் இருக்கிறதுலயே. மோசேவை செய்ய சொன்னா மோசே சூப்பரா செஞ்சிருவாரு. ஏன்னா மோசே ராமசேசுக்கு ஒரு ஊர் கட்டின மனுஷன், இன்ஜினியர், எகிப்தின் கலைகளிலே வல்லவன், வாக்கிலே வல்லவர். அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. மோசே 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. ஆனா இங்க மோசேக்கு டாஸ்க் என்ன தெரியுமா? நீ போய் என்ன பண்ணு மோசே, கீழே போய் இதெல்லாம் கட்டு அப்படின்னு ஊன்றுவாரு. மோசே நீ கீழே போ, நான் ஒருத்தனை தரேன், அவன் கட்டுவா, நீ பாரு. இது இருக்கிறதுலே அடுத்து கஷ்டமான விஷயம். உங்ககிட்ட கொடுத்தவனை தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு அப்படி கஷ்டம் இல்ல, ஈஸியா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்குமானா, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உங்க மனைவியை செய்ய வைங்க பார்ப்போம். உங்களாலே அது முடியாது. அந்த சித்தத்தை அந்த அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் கழிச்சு சொல்லும், நீங்க இதைத்தான் இத்தனை வருஷம் என்கிட்ட சொன்னீங்களா? நாம அந்த சித்தத்தை அன்னைக்கு விட்டு போயிருப்போம். உங்க திட்டம் என்னங்கிறது இன்னொருத்தங்கிட்ட புரிய வைக்கிற விஷயம் இருக்குல்ல, இட்ஸ் வெரி ஹார்ட். கர்த்தர் சொல்றாரு, அதுல எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி மாடல், ஐ ஹேவ் a மாடல். எனக்கு ஒரு மாடல் இருக்கு. இந்த மாடல் படி அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. உன் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. பாத்திரம் செய் அப்படின்னா பாத்திரம் செய்ய முடியாது. பாத்திரத்தோட உயரம், அகலம், மெட்டீரியல், எப்படி செய்யணும், எப்படி விளிம்பு இருக்கணும், எல்லாமே நான் சொல்லிடுவேன். இந்த மாடல் படி தான் என்ன செய்யணும், செய்யணும். 40வது வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இரண்டாவது, you must be very careful. You must be very careful. சும்மா ஒரு 1/2 இன்ச்சு கூட மிஸ் ஆகக்கூடாது. 30 முழம்னா 30 முழம் தான். 30 முழம் 2 இன்ச்சு இல்ல. கால் பங்குனா கால் பங்கு தான். கால் பங்கு 1/2 இன்ச்சு இல்ல. அவ்வளவுதான். திஸ் இஸ் not this தான். அவ்வளவுதான். மாதிரியின்படி செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. 26-30. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. யோசித்து பாருங்க, ஒரு தடவைக்கு 3 தடவை மாடல் படி வரணும். என்ன மாடலோ அந்த மாடல் படி வரணும். ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னார்னா இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். அப்படிதானே? மெய்யாகவே இம்பார்ட்டன்ட். யோசேப்பு சொல்றாரு பார்வோனுகிட்ட, ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை உனக்கு 2 தடவை கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் செய்ய போறாரு, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இங்க 3 தடவை சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட்லயும் முக்கியம். சரி ஆண்டவரே, இப்போ ஒரு விஷயம் இருக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நம்ம செய்யற ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? எவங்கிட்டையும் கொடுக்க மாட்டோம், நம்மளே செய்வோம். கரெக்ட் தானே? நம்ம அப்படித்தானே செய்வோம். எவன்கிட்டயாவது கொடுத்தா என்ன பண்ணிடுவான்? அவங்க எடுத்துருவான். இவர் ஒரு தடவைக்கு 3 தடவை இருக்காரு. அதுல ஒரு தடவை எச்சரிக்கையா இருக்காரு, கேர்ஃபுல்லா இருக்காரு. இப்போ ஒருத்தன் கூட வந்து கேட்கறான், நான் வேணா, ஏன்னா பொதுவா நம்ம கூட இருக்க பிள்ளைங்க என்ன செய்யணும், நம்ம ஒண்ணு செய்யணும்னா அதுங்க என்ன செய்யும்? ஐயோ பாஸ்டர் செய்யறாரே அப்படின்ட்டு உடனே கொடுங்க, நான் செய்யறேன்பா. அது இயல்பு. அப்படிதானே? நம்மளும் என்ன பண்ணுவோம்? செய்யலாம் தான் நினைப்போம். ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொன்னா நம்ம என்ன, தூர போயிரு, இது முக்கியமான விஷயம், எச்சரிக்கையா இருன்னு சொல்லியிருக்காரு. இது மிஸ் ஆகக்கூடாது.
அதனால நீ என்ன பண்ணு, நானே பார்த்துக்கிறேன், நீ தலையிடாத. அப்படிதானே சொல்லுவான். இவர் கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, நான் கொஞ்சம் பேரை தரேன், பெசலியல தரேன், அகோலிய தரேன், ஞான இருதயம் உள்ளவங்களை தரேன், அவங்கள வச்சு செய். ஆண்டவரே ரொம்ப கேர்ஃபுல்லுங்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை இன்னொருத்தரை வச்சு செய்ய சொல்றீங்களே, நானே செஞ்சுட்டுமா? நோ, அவங்ககிட்டே கொடு. நீ என்ன செய்ய, அவங்ககிட்டே கொடு. சில நேரத்துல இது என்னுடைய மினிஸ்ட்ரியில் நடந்த சம்பவம். என்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கிட்ட வந்து ஒரு சுபாவம் இருந்துச்சு. என்ன சுபாவம் இருந்துச்சுன்னா, எதை போட்டாலும் உடைப்பான். அவனுக்கு அப்படி ஒரு கிருபை. அவன் எது தொட்டாலும் என்ன ஆகும், உடையும், டம்மு டம்முன்னு உடையும். அது எப்படித்தான் தெரியாது. புது சாம்சங் போன் வாங்கியிருந்தோம். முதல் நாள் தான் சார்ஜ் போட்டோன்னா போன் உள்ள வெடிச்சிருச்சு, வெளியே வெடிக்கல. சாம்சங்ல கொண்டு போய் சர்வீஸ்ல கொடுத்தா அவன் சொல்றான், எங்க ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு வெடிப்பை நாங்க பார்த்தது இல்ல. அது எப்படி வெளியே வெடிக்காம உள்ள மட்டும் வெடிச்சிச்சு, அதுவும் அந்த மதர் போர்டுன்னு உள்ள சொல்லுவாங்க, அந்த போர்டு மட்டும் வெடிச்சிருக்கு. நான் இவனை கேட்டேன், என்னடா பண்ண? ஒன்றும் பண்ணலண்ணே. அவன் அக்சரம் ஒன்றும் பண்ணல. அவங்ககிட்ட ஒரு ஸ்பிரிட் அது அப்படிதான். அப்போ அவனை என்கிட்ட ஒரு பாஸ்டர் அனுப்பினாரு. அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டேன், என்ன இவன் இப்படி பண்றான்னு. அவர் சொன்னாரு, பேசாம அவனை திருப்பி எங்கிட்டயும் அனுப்பிடுங்க. அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணிருங்க, எங்கிட்டயும் அனுப்புறீங்க, நானே பாத்துக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, அனுப்பாத. அவனை எதுக்கு கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட? அவனை சரி பண்ண தான் கொடுத்துருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கான செலவு 13,000. அந்த சாம்சங் போனுடைய விலை 13,000. ஆண்டவர் சொன்னாரு, அவனை உனக்கு எதுக்கு அனுப்பியிருக்கேன்னா சரி பண்றதுக்கு அனுப்பியிருக்கிறேன். இப்போ அவன் 3 சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்கான். நான் ஒருவேளை அன்னைக்கு அவனை திருப்பி அனுப்பி இருந்தா அவன் அதை விட பெரிய பாஸ்டரோட மாறி இருக்கலாம், தெரியாது. ஆனா அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். எங்கிட்ட இருந்து போனான்ற ஆசீர்வாதம். சில நேரங்கள்ல கர்த்தர் ஒரு சிலரை உங்ககிட்ட கொடுப்பாரு. அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு முக்கியமான வேலை அவருக்கு இருக்கும். அதை உங்க வழியா கொடுப்பாரு. அவன் வச்சுதான் செய்ய சொல்லுவாரு. ஆனா அவன் செய்யாதவனா இருப்பான். நீங்க எப்படி இந்த விஷயம் அவன்கிட்ட கொண்டு போவீங்க? இந்த உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தை உங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கன்வே பண்ணணும். அது அவனுக்குள்ள போகணும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட 2 பேரு. ஒன்னு ஏனோக்கு. ஏனோக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஏனோக்கு ஒரு தரிசனத்தை பார்த்துட்டாரு. என்ன பார்த்துட்டாருன்னா, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க. இந்த தரிசனத்தை ஏனோக்கால மெத்துசலாக்குள்ள கொண்டு போக முடியல. மெத்துசலா யாருன்னா அவர் பையன். இந்த தரிசனம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே யார் தான்? மெத்துசலா தான். அவன் பிறக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவரோட தரிசனம் யாருக்குள்ள போல? மெத்துசலாக்குள்ள போல. ஆனா அதே தரிசனம் நோவாவுக்கு கொடுக்கப்படுது. சேம் தரிசனம். உலகம் அழிய போகுது. ஆனா நோவாவால் அந்த தரிசனத்தை அவர் மனைவிக்குள்ள, அவன் பிள்ளைகளுக்குள்ள, அவன் பிள்ளைகளின் மனைவிக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு பாருங்க. அதுதான் நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். இன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்த தரிசனத்தை இன்னொருத்தங்கிட்ட கொண்டு போறதுக்கு உங்களால முடியல. பாடு அனுபவிக்கிறோம். சரி, அதையும் விடுங்க. அதை விட ரொம்ப கஷ்டம். உங்களுக்குள்ள உள்ளது உங்க பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுதா? அது அதை விட கஷ்டம். இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். உங்களுக்குள்ள உள்ளது உங்க விசுவாசிகளுக்கு கொண்டு போக முடியுதா? நீங்க பயங்கரமா எழுப்புதல ஜெபம் பண்றீங்க, அது வேற ஒண்ணு உட்கார்ந்திருக்கும் அப்படியே. அப்ப எனக்குள்ள கொடுக்கிற பாரத்தை என்னால எங்க கொண்டு போக முடியல? அவனுக்குள்ள கொண்டு போக முடியல. அப்ப இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த. அங்கதான் விஷயமே இருக்கு. நீங்க அவங்கிட்ட சொல்லிருவீங்க, கர்த்தர் சொன்ன மாடல் உங்ககிட்ட இருக்கு, அந்த மாடல் அவனுக்கு இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா, அவன் இருதயத்தில் எழுப்புதல் இல்லை. நல்லா கவனிங்க. நீங்க கொடுக்கிற வேலையை செய்யறதுக்கு டேலண்ட் உள்ளவன் கிடைப்பான். கர்த்தர் உங்ககிட்ட சொன்ன வேலையை செய்யறதுக்கு டேலண்ட் உள்ளவன் பத்தாது, ரிவைவல் உள்ளவன் வேணும். அவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். இவ்வளவு வேலையும் கரெக்டா ஏன் அவன் செஞ்சு முடிச்சான் வசனம் சொல்லுதுன்னா, அவன் டேலண்ட் உள்ளவன் இருக்குல்ல, அவனை விட டேலண்ட் மோசே விட டேலண்டானவன் ஈஜிப்ட்ல இருந்திருக்கலாம்.
ஏன் இதை விட டேலண்டானவங்க உள்ளுக்குள்ளேயே வேற ஒருத்தர் இருந்திருக்கலாம். ஆனா இவனுக்குள்ள மட்டும்தான் அந்த இருதயத்தில் எழுப்புதல் இருந்துச்சு. புரியுதா? இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை ஏன் ஒரு ஆளை வச்சு உங்களால செய்ய முடியலன்னா, அவன் இருதயத்துல ரிவைவல் வரணும். நீங்க உங்க பிளான சொன்னதுனால மட்டும் அவன் செஞ்சிட மாட்டான், உள் வாங்கிடுவான். பிளான உள் வாங்கிடுவான். என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு என்ன தெரியாதுன்னா, இது காட்ஸ் பிளான், இது பரலோகத்தின் திட்டம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பின்னால் இயேசு இருக்கிறார். இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கர்த்தருடையதான நோக்கம் இருக்கு. ஒரு பஸ்க ஆட்டுக்குட்டினா இயேசு, ஒரு மர உடன்படிக்கை பெட்டினா இயேசு. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் வேணும். அந்த ரெவலேஷன் இருக்கிறவனுக்குள்ள தான் ரிவைவல் வரும். ரிவைவல் இருக்கிறவனால தான் அதை செஞ்சு முடிக்க முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. இப்போ உங்ககிட்ட பிரச்சனை என்ன இருக்குன்னா, நீங்க இந்த சுத்தமானது அசுத்தமானது பாத்தீங்கல்ல, சுத்தமானது அசுத்தமானது பாத்தீங்களா? ஆனா நீங்க வீக்கா நினைக்கிற அந்த பர்சனுக்குள்ளதான் ரிவைவல் இருதயம் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எந்த பர்சனை வீக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவனுக்குள்ள என்ன இருக்கும்? ரிவைவல், அந்த இருதயம் இருக்கும். அவனுக்குள்ள கர்த்தரை பத்தின ஒரு வேட்கை இருக்கும். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு அகனி இருக்கும். ஏதாவது பண்ணணும், செஞ்சிடணும் இருக்கும். ஆனா வெளியே பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் பர்சனா இருப்பான். இப்போ சாமுவேல் போயிட்டாரு. சாமுவேல் போய் அங்க நிக்கும் போது முதல்ல ஈசாவுடைய முதல் பையன் இருக்கான். அவன் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் பையன் பேர் என்னது? எலியாப். இப்ப பாருங்க, இவர் அபிஷேகம் பண்ண போயிட்டாரு கிட்ட. இவன் தான் ஆக்கும் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, குவாலிஃபிகேஷனை பாக்குற தம்பி, குவாலிஃபைட் பர்சன். எதுல குவாலிஃபைட்? எவ்ரிதிங் இஸ் குவாலிஃபைட். நல்லா படிச்சிருக்காரு, டபுள் டிகிரி, நல்ல மரியாதை, சும்மா அப்படி பண்ணுவாரு. ஒரு வேலையை கொடுத்தா எள்ளுனா எண்ணெயா நிப்பாரு, எல்லாம் சூப்பர். ஆனால் நீங்க பாக்குற பார்வையில அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட முடியாது. நீங்க பாக்குற பார்வையில உங்க ஊழியத்தை செஞ்சு முடிக்க முடியாது. நீங்க பாக்குற பார்வையில உங்க ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா நீங்க பாக்குற பார்வை எல்லாம் எப்படி இருக்குன்னா, சரீர பிரகாரமாய், மனுஷ பாக்குற பிரகாரமாய் பாக்குறீர்கள். உள்ள பாக்குறேன் தம்பி, அந்த இருதயத்துல ரிவைவல் இருக்கான்னு பாக்குறேன். வெளியே அவன் பாக்குறதுக்கு உங்க எல்லாராலையும் வெறுக்கப்படுகிறவன். எவன் வார்த்தை? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? கீழே சாமுவேல் தாவீது வர்றத பாக்குறாருல்ல. அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனை பார்க்கும்போது, இவனா பையன் சின்ன பையனா இருக்கான், அழகானா இருக்கான், ராஜாவா இவன் இப்படி இருக்கான். ஆனா இவன் எலியாப் ஆளு செம்ம ஸ்டவுட். ராஜாங்கிறதுக்கு ஒரு கம்பீரம் வேணும்ல, இல்லையா? ராஜாங்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு கம்பீரம் இருக்கணும்ல. அப்படி பார்த்தா எலியாப் தான் கரெக்ட். இவன் சின்ன பையன். ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரிச்சு போ. எலியாவை பார்க்கும்போது எழுந்திரிச்சு போ இல்ல, ஏஞ்சி இவர் போயிட்டாரு கிட்ட. இருறா அவசரப்படாதரா, இவன் இல்லடா. ஆனா தாவீது வரும்போது எழுந்து போ. இவன் உட்காந்துட்டே இருக்கான், இந்த பையனா இவனா அப்படின்னு. இந்த சவுல போய் அபிஷேகம் பண்ணுன்னு அனனியா கிட்ட சொல்லுவாங்க. இவரு ஆண்டவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. சவுலா இந்த சபைகளை துன்பப்படுத்துகிறவன். அவர் அந்த வேர்டை சொல்லுவார். ஆண்டவர், எனக்கு தெரியும் பாரு, எனக்கு தெரியும். என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. நீ பார்க்கிற பார்வை மனுஷர் பார்க்கிற பார்வை. நீங்க எல்லாம் சவுலை எப்படி பாக்குறீங்க? சபையை துன்பப்படுத்துறவனா பாக்குறீங்க. நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? அவன் சபையை கட்டுகிறவன். அவன் தான் சபையின் அஸ்திவாரம். அவனை கொண்டுதான் நான் அத்தனையும் செய்ய போகிறவன். உனக்கு இடிக்கிறவனா தெரியறான், எனக்கு கற்றவனா தெரியறான் அவன். இந்த பார்வையில நீ ஒருத்தனை பார்த்தா மட்டும்தான் உங்க திட்டத்தை அவங்கிட்ட வச்சு நிறைவேற்ற முடியும் உங்களால. இன்னைக்கு எடுக்கும் போதே உங்களுடைய செலக்ஷன் எப்படி இருக்கு? தம்பி ஐடி முடிச்சிருக்காரு, பிரைஸ் தி லார்ட் தம்பி, வாங்க. நமக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆள் தேவைப்படுது. இப்ப நமக்கே நம்மள அறியாம டிஃபால்ட்டா நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் பதிஞ்சு கிடக்கு. அவர் என்ன முடிச்சிருக்காரு, அதுக்கேத்த மினிஸ்ட்ரி நம்ம கிட்ட என்ன இருக்கு, அவனை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அவனை இதுக்கு கொண்டு வரலாமா? ஆண்டவர் சொல்றாரு, அவனை அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் அவனை உங்ககிட்ட கொடுத்தது இன்ஜினியர் ஆக்கணும்னா நான் அங்கேயே வச்சு ஆக்கியிருப்பேன். நான் அவனை உங்ககிட்ட கொடுத்தது ஊழியக்காரனை மாற்றுவதற்கு. அப்பத்துல இருந்து ஒரு மைண்ட் செட் மாறுச்சு. என்ன மைண்ட் செட் மாறுச்சு? அவன் இருதயத்தில் தேவனுக்கு ஏற்றவனா இருக்கிறானா இல்லையா? இவ்வளவுதான் நம்ம கேள்வி. வெளியே அவன் குவாலிஃபைடே இல்ல, ஒண்ணுமே இல்ல, மண்ணுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மண்டை கொண்டாந்து ஒரு 50 ஊழியக்காரன் மத்தியில் நிக்க வச்சு பேச வைக்க கர்த்தரால் முடியும். அதுக்கு நான் சாட்சி. என்ன நிக்க வச்சிருக்காரு ஒரு மண்ணை கொண்டாந்து.
அப்ப கர்த்தர் எந்த மண்ணையும் ரெடி பண்ணுவார், ஆனால் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும். அதான் இங்க இம்பார்ட்டன்ட். அப்ப இவ்வளவு பெரிய ஆசாரிப்பு கூடாரத்தை, பரலோகத்தின் திட்டத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய மாடலை ரொம்ப கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை யாரால செய்ய முடியும் தெரியுமா? எல்லாராலையும் செய்ய முடியாது. அவன் என்ன குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்ல, அவன் இருதயத்தில் எழுப்புதல் உள்ளவனாய் இருக்கணும். அவனுக்கு தேவனை பத்தின ஒரு ரிவைவல் இருக்கணும் இருதயத்துல. அவன் மேலதான் கர்த்தருடைய ஆவி தங்கி இருக்கும். அவனை கர்த்தர் சூஸ் பண்ணுவாரு. நீங்க அவங்கிட்ட உங்க பிளானை கொடுத்து பாருங்க, உங்க பிளான் கர்த்தர் சொன்னபடி அப்படியே இருக்கும். வசனம் என்ன சொல்லி முடியுது? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள். மோசே அதை பார்த்தான், அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வர இரண்டாவது ஜெனரேஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இருதயத்தில் எழுப்புதல் உள்ளவனா இருக்கணும். அந்த ரிவைவலுக்கு என்ன காரணம்? அவங்க அத்தனை பேரும் ஒரு ஒன்னஸ். அவங்க அத்தனை பேர் எப்படி இருந்தாங்க? அந்த காட்ஸ் கிங்டம், காட்ஸ் பிளான்ல ஒன்னஸ். நாம எல்லாம் தேவனுடைய திட்டத்தை செய்கிறோம். அதனாலதான் நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிங்க. நான் சொல்ற வசனத்தெல்லாம் வாசிங்க. 1:14 வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு. எப்படி ஒருமனப்பட்டு? 2:1 வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. எப்படி? 44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அடுத்து எப்படி இருந்தாங்க? 46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. எப்படி ஒருமனப்பட்டவர்களாய்? 4ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு. தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளவு பெரிய ரிவைவல், அந்த இருதயத்துல எழுப்புதல் ஏன் எப்படி வரணும்னா, இவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தில் ஒரு மனமா இருந்தாங்க. காட்ஸ் கிங்டம், தேவனுடைய திட்டத்தை செய்வது. அந்த இருதயம் உள்ளவங்க உங்க கூட எல்லாரும் இருந்தாங்கன்னா அதான் ரிவைவல். அவனை கொண்டுதான் ரிவைவல் கொண்டு வர முடியும். நீங்க யாரை வச்சு ரிவைவல் கொண்டு வர விரும்புறீங்க? டேலண்டட் ஃபெல்லோ. நீங்க யாரை வச்சு ரிவைவல் கொண்டு வர விரும்புறீங்க? உங்களுக்கு ஒபீடியன்ட் ஆனவன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒபீடியன்ட் ஆனவன் ரிவைவலுக்கு காரணமா இருக்க மாட்டான். ரிவைவலுக்கு காரணமா இருக்கிறவன் உங்களுக்கு ஒபீடியன்டா இருப்பான். நான் சொல்றது புரியுதா? புரியலையா? உங்களுக்கு ஒபீடியன்டா இருக்கிற எல்லாரும் ரிவைவல் காரணமா இருக்க மாட்டான். ஆனா அவனை கொண்டு கர்த்தர் ரிவைவல் பண்றாருன்னா அவன் உங்களுடைய திட்டத்துக்கு ஒபீடியன்டா இருப்பான். ஏன்னா திட்டம் உங்ககிட்ட இருக்கு, ரிவைவல் அவங்கிட்ட இருக்கு. சொல்றது புரியுதா? மோசேக்கு எல்லாரும் கீழ்ப்படியில, ஆனா கீழ்ப்படிஞ்ச எல்லாரும் மேலையும் ரிவைவல் இல்ல. ஆனா ரிவைவலுக்கு யாரெல்லாம் பிக்ஸ் பண்ணாரோ அத்தனை பேரும் மோசேக்கு கீழ்ப்படிச்சிருந்தான். ஏன் அந்த கீழ்ப்படிதல்? என்ன கீழ்ப்படிதல்? பரலோகத்தின் திட்டத்துக்கு கீழ்ப்படிதல். மோசே கிட்ட பரலோக திட்டம் இருக்கு, அந்த திட்டம் எங்கிட்ட வருது, நான் அதை செஞ்சு முடிச்சா பரலோகம் என்னை ஆசீர்வதிக்கும். ஆனா சேனல் மோசே. இதுதான் கர்த்தர் உண்டாக்குறதான பிளான். இந்த ரிவைவல் உள்ளவன் அத்தனை பேருக்குள்ளே ஒன்னஸ் இருக்கும். ஒன்னஸ் கிட்ட இருக்கிறவங்க ரிவைவல் இருக்கும். இதுதான் காடோட திட்டம். இவ்வளவுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஒன்னஸ். அந்த ஒன்னஸ் யாருக்கு இருந்துச்சு? இருதயத்தில் எழுப்புதல் உள்ளவனுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? ஒன்னஸ்ங்கிறதே கிடையாது, எவங்கிட்டையும் கிடையாது. சபைகளுக்குள்ள கிடையாது, ஒரு சபைக்குள்ள கிடையாது. எப்படி உங்களுக்குள்ள ரிவைவல் வரும்? அப்போ இருதயம் எப்படி இருக்கணும்? எழுப்புதல் நிறைந்த இருதயம் இருக்கணும். அவனை கொண்டுதான் கர்த்தருடைய சித்தம் செய்ய முடியும். அவனை வச்சுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பவும் சொல்றேன், டேலண்ட் உள்ளவங்க நான் குறைவா சொல்லல, இல்ல யாரையுமே குறைவா சொல்லல. இருதயம் தான் இம்பார்ட்டன்ட். இங்க ரிவைவல் இருக்கா, இது கர்த்தர் ஏவனதாக இருக்குதா, இதைத்தான் நீங்கள் நானும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா.